ஹாய் மக்களே, பர்மா ஸ்டைலில் மாங்காத்தோ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து மாங்காவை நல்லா சீச்சு எடுத்துக்கணும். அப்புறம் உடச்சக்கல்லையை வந்து நல்லா ஃபைனாக பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து கொஞ்சோண்டு பூண்டை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு ஆனியனும் அதில் போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போடணும். இதை வந்து ஒரு சைடில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மாங்காய் வந்து பிசையறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன தேவைப்படும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மாங்காய் சீச்ச மாங்காய் வந்து எடுத்துக்கணும். அப்புறம் அந்த ஃபைன் பவுடரு, அப்புறம் கொஞ்சோண்டு ஆனியன், அப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி, அப்புறம் வந்து அந்த தாளிப்பு. இதில் வந்து லாஸ்ட்டாக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, சில்லி ஃப்ளேக்ஸை வந்து லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் பண்ணிவிட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக போட்டுக்கணும். போட்டுட்டு நல்லா பிசைஞ்சிங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து சாம்பாருக்கு வச்சு சாப்பிட்லாம், சாப்பாடு வெறும் சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்லாம், காரக்குழம்புக்கு சாப்பிட்லாம். வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு மக்களே. நீங்களும் செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. நன்றி மக்களே.